தங்கம் விலை நிலவரம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி தங்கம் விலை நிலவரங்கிறது ஒரு தனி ஒரு தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். தொலைக்காட்சிகளில் நியூஸ்ல எல்லாம் போட்டதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா டே டு டே ஏறுது இறங்குது. மாப்பு இப்ப ஏறிக்கிட்டே இருக்கு. கடந்த 1 வருடங்களாக கிட்டத்தட்ட தங்கத்துடைய விலை கட 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 கடன் போயிருக்கு. இதுல இன்னொன்னு என்ன ஐயோ சாமி வேற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா, எப்ப தங்கத்தை தாண்டி பல்வேறு விதமான முதலீடுகளும் சேஃப்டி மெக்கானிசமும் ஆர்னமெண்ட்ஸும் ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா இருக்கு. எல்லாத்தையுமே கொண்டு போய் தங்கத்திலே முடக்கிறதுங்கிறது சரியான காலம் இல்ல. அந்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றது. ரெண்டு தரப்பு இருக்காங்க. 1000 சொல்லுங்க, தங்கத்தை அடிச்சுக்க முடியாது. தங்கத்தை தாண்டி எதுவும் வர பிரச்சனையே நீதானடா. நீ யாரா நண்பே? நீங்கள் நினைத்தது என்ன, செய்தது என்ன? அப்படி கேளு. ஓகே, நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை வந்து நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தோணும். எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, வேறு முன்னாடி காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல. இப்ப அந்த விலை ஏறும்போது இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற அந்த சிந்தனை அதிகமா. ஐயா 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 குறையும் அப்படின்னாங்க. அது குறையல, 60 போச்சு, 70 போச்சு. ராம காலம் மாறி போச்சுடா. கடைசியில நான் லாஸ்டா வாங்கினது 92,000க்கு 10 கிராம்ஸ் வாங்கினேன். 50 நேரத்துக்கு வாங்க வேண்டிய. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த காசுக்கு எத்தனை கிராம்ஸ் வருமோ அது சேவ். இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கு, விட்டுற வேண்டாம். கரெக்ட். இது மாதிரி யோசிச்சிருக்கணும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா இருக்க பணத்தெல்லாம் கொஞ்சம் எடுக்க வச்சுட்டு தங்கம் வாங்கி வச்சிட்டேன் சார். இன்னும் ஏறிட்டே இருக்குது. எதுக்குன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எல்லாம் கொடுக்க முடியாது. சரி, ஒரு 2.5 முடியாது. 1 இல்ல ஒரு என்ன நினைத்தீர்கள், என்ன செய்தீர்கள்? இன்னும் ஏறும் சார். இன்னும் என்ன மேக்ஸிமம் போனா 10 கோடி ரூபாய் தரேன். 10 கோடியா? கோல்டுல மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படின்னாரு. இன்னைக்கு நான் அந்த 3 என்னடா இவ்வளவு இன்னும் ஒரு 15 சவரன் எக்ஸ்ட்ராவே வாங்கிருப்பேன் அப்படின்றது என்ன. 15 சவரனா? ஆமா சார், வாங்கிருக்கலாம் சார். தைரியமா போக வேண்டியதானே. 15 சவரன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு வாங்கிருக்கலாம் சார். ஆனா இங்க கணக்கு சொல்றவங்க பேசல, கவனிச்சீங்களா? அப்ப நெல்லு வித்த காசு அது ஊடு போறா இருக்குதுங்க. தோடா இன்னொரு 10 பவுன் வாங்கியிருப்பேன், 5 பவுன் வாங்கியிருப்பேன். ஸோ நமக்கு கால்குலேஷனே பவுன்ல தான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சேஃப்ல தான் இருக்கு. போதும், இனி வாங்கலாம் வேண்டாம். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கூடாது, வெளியே போட்டு போனா திருட்டு பயம்தான் இருக்கிறது. ஆமா, வெளியே போட்டு போனோம். அது மட்டும் இல்ல, அவன் ஃபேமஸ் களவாணி பையன். அவன் பேரு தான் அலாட்டு ஆறுமுகம். அப்படியே ஆமா போலியே போல. அப்புறம் என்ன, சும்மானா இதை கதை விடக்கூடாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி போட்டு அப்பா. சோ ஐ அம் எ மில்லியனர் சூன் டு பி நான் நினைச்சிப்பேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல.